கண்முனுக்கும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா? ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பேபால் அக்கௌண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா பேயர் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேயர் அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கரன்சி அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த பேயர் அக்கௌண்ட் வந்து ஒரு முக்கியமான அக்கௌண்ட். அதனால் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி பேங்க்கில் மாற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஹோப் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பேயர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இதோட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் டவுன் பண்ணிங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பேயர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா தேவையில்லை, அதை ஒரு தடவை சைன்இன் பண்ணி பாருங்கள். இல்லை புதுசாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா லிங்க்லேயும் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு ஜாப் போட்டுருக்க பேயர் இதில் வந்து ஆல்மோஸ்ட் டன். ஜஸ்ட் இமெயில் அட்ரஸ் இதில் உள்ள கேப்சர் கோட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். கிளிக் பண்ணோன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரே ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களோட மெயிலுக்கு போங்க. கோடை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து அந்த பேஜில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் கோட் வந்து ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு அக்கௌண்ட் கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் நல்லா நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்களே வந்து ரெக்கமெண்டட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாஸ்வேர்டு இது நான் வீடியோவில் காட்டுறதால நான் மாற்றிப்பேன். ஆனால் நீங்கள் மாற்றினச்சா மாற்றிங்களா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க. இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்களோட சௌகரியத்துக்கு மாத்திர மாதிரி இருந்தால் பாஸ்வேர்டு மாற்றி நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அதான் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் வந்து பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, டேஷ்போர்ட் வந்துச்சு. இப்போ பேயர் அக்கௌண்ட் யாராச்சும் உங்களுக்கு கேட்குறாங்க, ஏதோ வெப்சைட்டில் பேயர் அக்கௌண்ட் கொடுத்தான்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேயர் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் பேயர் அக்கௌண்ட் கேட்குறாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு பேயர் அக்கௌண்ட் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஃபண்டு மாற்றினா இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். இந்த பேயர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் மாதிரியே தான் ஒரு அக்கௌண்ட். இது வேர்ல்டு ட்ரஸ்டஸ்டான ஒரு அக்கௌண்ட் சொல்லலாம். இதில் வந்த அப்புறம் பணத்தை எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபோனில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சென்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பணம் வந்த அப்புறமா இதை நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு நீங்கள் பணம் மாற்றின்னு கேட்கும். சூஸ் த சிஸ்டம்னு. அந்த சூஸ் த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இதில் வர பணத்தை வந்து பிட்காயினில் மாற்றிக்க முடியும், இல்லைனா பேயர் டு பேயர் மாற்ற முடியும். கீழே வந்து எல்லாருமே ஆசைப்படுறது வந்து பேங்க்குக்கு மாற்ற கேட்பாங்க. உங்களோட விசா கார்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் விசா கார்டு அந்த விசா கார்டுக்கு உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். விசா கார்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது உங்கள் விசா கார்டு நம்பர் கொடுத்தாலே போதும். அந்த ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் கேட்கும் பார்த்தீங்களா உங்களோட விசா கார்டு நம்பர் என்ன, அந்த விசா கார்டோட ஹோல்டர் பேர் என்ன, எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 டேக்குள்ளார வந்து உங்களோட பேங்க்குக்கு சொல்லப்போனால் உங்கள் பேங்க்கில் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் கார்டுக்கு மாறிடும். அதனால் பேயர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பேயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே பேயர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ண தெரிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணிங்க, ஃப்ரீ தானே. ஓப்பன் பண்ணுறதா நாளைக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும் தானே. அதனால் ஹோப் உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மறந்துடாங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு தெளிவான விதத்தில் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் உங்களுக்கு மொபைல்லே சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் பிசியில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைலில் சொல்லி கொடுத்தா எல்லாருக்கும் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மொபைலில் சொல்லி கொடுத்து பண்ணிக்கிறேன். எல்லோரும் வந்து பேயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் எல்லாமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் எந்தெந்த இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்லாம் வச்சுருங்க, பேயர் பேபால் அது மாதிரி என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. வேறு எந்த வாலெட்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணணும், என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம். லைக் பண்ண மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. அண்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய்.